ஒரு பாசிட்டிவான வாழ்க்கையில போறது, வரக்கூடிய பிரச்சனையை அப்படி நெகட்டிவா நினைச்சு நம்மளோட நோய் தான். நம்மளுடைய மனம் என்ன இருக்கு தெரியுமா? அதுதான் மிகப்பெரிய நோயே. என்னடா இது அடிபட்டுருச்சு, என்னடா இது நோய் வந்துருச்சு, என்னடா இது சுகர் வந்துருச்சு, என்னடா இப்படி அடைப்பு வந்துருச்சு சொல்லிட்டாங்களேன்ற சிந்தனையிலே நோயிலேயே யோசிச்சு அந்த சிந்தனையே பெரிய நோயா மாறிடும். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தர பாடம் என்னன்னா, நெகட்டிவா யோசிக்காதீங்க, எல்லாமே பாசிட்டிவா யோசிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்படி பாருங்களேன், எனக்கு அல்ல 2 கையை கொடுத்திருந்தான், 2 காலை கொடுத்திருந்தான், இப்போ ஒரு கால் எடுத்திருக்கா, மீதம் ஒரு கால் இருக்கின்றது, இன்னும் 2 கை இருக்கு, அல்ல எடுக்கல. அப்புறம் சொன்னாங்க, எனக்கு 3 பிள்ளை அல்லாஹ் கொடுத்திருந்தான். ஜுபைர் ரலியல்லாஹு சொல்றாங்க, எனக்கு அல்லாஹ் 3 பிள்ளை கொடுத்து 4 பிள்ளை கொடுத்திருந்தான், இப்போ ஒரு பிள்ளை எடுத்துட்டா, 3 பிள்ளை இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் 3 பிள்ளை விடாம வச்சிருக்கானே, விட்டு வச்சிருக்கானே, அல்ஹம்துலில்லாஹ்னாங்க. இப்படிதான் வாழ்க்கையில எல்லா காரியங்களும், வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் நான் இப்படி பாசிட்டிவா எடுத்துட்டு போகணும். அதை எப்படினாலும் அதை எனக்கு அல்லாஹ் கொடுத்தது ஹைர் தான். அல்லாஹ் ஒருத்தனுக்கு தர்றான், ஒரு கஷ்டத்தை தர்றான், ஒரு நோயை தர்றான்னா அல்லாஹ்வுக்கு நம்ம கஷ்டப்படுத்துறது கிடையாது. கஷ்டப்படுத்துவது அவனுடைய நோக்கம். அல்லாஹ்வின் நோக்கம் தன்னை கஷ்டப்படுத்துவதா? தன்னை நம்பி வந்தவர்களை அல்லாஹ் கஷ்டப்படுத்துவானா? அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லியவர்கள் அல்லாஹ் கஷ்டப்படுத்துவானா? இல்லை. அதற்கு பகரமாக அல்லாஹ் ஏதாவது தருவான். சோதனைகள் வந்தால், கஷ்டங்கள் வந்தால், சிரமங்கள் வந்தால் அதற்கு பின்னால் நிச்சயம் ஒரு வெற்றி இருக்கின்றது. அதற்கு பின்னால் நிச்சயம் ஒரு அல்லாஹ் பெரிய ஒரு வெற்றியை தரப்போறன்னு அர்த்தம். அல்லாஹ் ஒரு சோதனை தர்றான், ஒரு பிரச்சனை வருது, ஒரு நெருக்கடியில மாற்றம்னா அதற்கு பின்னால் நிச்சயமா அல்லாஹ் ஒரு வெற்றியை தர இருக்கிறான். அந்த வெற்றிக்காக வேண்டிதான் இந்த சோதனை. இந்த வெற்றிக்காக சோதனை. ஓட்டப்பந்தயத்துல வெறும் நம்ம மட்டும் ஓடுறது ஓட்டப்பந்தயம் கிடையாது. ஒரு போட்டி இருக்குன்னா அது எல்லாம் இருக்கணும். 10 பேர் ஓடினாலும் அதுல ஒருத்தர் ஜெயிக்க முடியும். 10 பேரை நான் ஜெயிச்சேன்னு சொல்லலாம். அது மாதிரிதான் துனியாவுடைய வாழ்க்கை. இன்பமே இருந்துட்டா என்ன சோதனை? இன்பமே இருந்துட்டா எப்படி சொர்க்கம்? எல்லாம் வரும் இந்த வாழ்க்கையில. இந்த வாழ்க்கையில எல்லாம் வராம இருக்காது. எல்லா விஷயமும் வரும். நோய்கள் வரும், சிரமங்கள் வரும், கஷ்டங்கள் வரும். பொருளாதாரத்துல அல்லாஹ் அடிப்பான். நான் எதுல பலவீனமா இருக்கேன் அதுல அல்லாஹ் அடிப்பான். எல்லா சோதனையும் வரும். அந்த சோதனையை கடந்து வருவதா ஒரு முஃமின். அந்த சோதனையை ஜெயிச்சு வருவதா ஒரு முஃமின். சோதனையை ஜெயிக்கணும். இந்த உறுதி இருக்கணும், மன உறுதி இருக்கணும். இதாரதான ஃபேஸ் பண்ணணும். இந்த வாழ்க்கையில் என்ன பிரச்சனையா இருக்கட்டும். நீங்கெல்லாம் ஒரு எக்ஸாம்ல தோத்துட்டா அவ்வளவுதான், ஒரு எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டா அவ்வளவுதான். ஏன் இப்படி ஆயிடுச்சு? அடுத்த கட்டத்துக்கு நகர்றது கிடையாது, அடுத்த கட்டத்துக்கு போறது கிடையாது. ஒரு இன்டர்வியூக்கு போயிட்டு வருவோம், பாஸ் ஆகிருக்க மாட்டோம், கூப்பிட்டு இருக்க மாட்டாங்க. உடனே என்ன பண்றது? முதல் இன்டர்வியூக்கு போனேன், நல்லா தானே படிச்சிருந்தேன், நல்லா தானே பேசினேன், எதுக்கு எனக்கு அடுத்து போகவே மாட்டோம், அப்படி நகரவே மாட்டாங்க. அப்படி இருப்பாங்க. அடுத்தடுத்த முயற்சி செய்ய வேண்டும். இல்ல இதை தரலையா, இதை எப்படி ஹைரா நல்லா தர ஆசைப்படுறான் அல்லாஹ். உன்னை அல்லாஹ் கஷ்டப்படுத்துவது நோக்கம் கிடையாது. உன்னை அல்லாஹ் அந்த இடத்தில் நிப்பாட்டாமல் இருப்பது நோக்கம் கிடையாது. அல்லாஹ் இதை விட அல்லாஹ் உனக்கு சிறந்ததை தர இருக்கிறான் என்பதுதான் நோக்கம். நீங்க இதை புரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில இந்த ஏதோ புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை விளங்கிடும். நம்ம எப்படி போறோம், நம்ம எப்படி இருக்கு, இப்படி வாழ்க்கையில் என்ன அப்படியே ஃபேஸ் பண்ணிட்டு போயிட்டே, அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். வரக்கூடிய கஷ்டங்களை தட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். அது பெருசா இருக்காது.